இந்த வீடியோவில் வந்து மல்டி செக்ஷன் சாலிடில் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளைனில் வந்து சைஸில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஒர்க் பெஞ்சை வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ பிளைன் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பிளைனில் இன்னொரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம். இப்போது நான் வந்து சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒர்க் பெஞ்சை வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குது, இதுக்கு வந்து சர்க்கிளாக இருக்குது. ஸோ இப்போ மல்டி செக்ஷன் சாலிட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு பாருங்கள், இப்போ இந்த கப்ளிங் பாயிண்ட்ஸு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே போய்ட்டு ரேஷியோ அப்படின்னு வைங்க. ஜஸ்ட் இப்போ கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து ரேஷியோ வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இந்த கப்ளிங் பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. இப்போ நமக்கு கரெக்டாக வந்து அந்த ப்ரொஃபைலோட கப்ளிங் பாயிண்ட்ஸ் அந்த எண்டு வந்து கரெக்டாக வந்து நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து மேனுவலாக இங்கே வந்து வேர்டெக்ஸ் வச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஜஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நேராக நான் இங்கே ஒன்று வைக்கிறேன். இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எடுத்துகிட்டு கூட கரெக்டாக வைக்கலாம். இப்போ மல்டி செக்ஷன் சாலிடில் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு இது தானே பிக் பண்ணணும். ஸோ அதை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்கெட்சை பிக் பண்ணுமோ அங்கேருந்து தான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், கப்ளிங் பாயிண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு.